Hi guys, welcome back to my channel SURYA AQUATECH TAMIL. Guys, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு நிறைய வீடியோ போடுறதுக்கு என்கரேஜாக இருக்கும். ப்ளீஸ். ஹாய் காய்ஸ், லாஸ்ட் டைம் இந்த டேங்கோட ஹார்ட்ஸ்கேப்பிங் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம இதோட அப்டேட்டட் வீடியோ பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த டேங்கோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 feet லென்த், 1.75 breadth and 2 feet height. இந்த டேங்கோட ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று டாப் ஃபில்டர், இன்னொன்று ஹேங் ஆன் பேக் ஃபில்டர், ரெண்டு சிஸ்டம்ல ரன் ஆகுது. கைஸ், இந்த டேங்க் ஒரு செமி ஆட்டோமேஷன் லோ மெயின்டெனன்ஸ் டேங்கா செட் பண்ணியிருக்கோம். இந்த ஆட்டோமேட்டிக் டைமர் மிஷின் மூலயமா இந்த CO2 அண்ட் அக்வாரியம் லைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் பண்ண முடியும். கைஸ், பிளான்டட் டேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 7 hours லைட் ஆன் பண்ணலாம். அதே போல் CO2 வந்து லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு 1 hour பிஃபோர் வந்து ஆஃப் பண்ணணும். அதே மாதிரி CO2 ஆன் ஆகிறதுக்கு 1 hour முன்னாடி வந்து லைட் ஆன் பண்ணியிருக்கணும். டெய்லி இதை ரொட்டீனாக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக தான் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் டைமரை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது நம்ம வேலையை ரொம்பவே சுலபமாக்கிடும். ப்ளஸ் இந்த டேங்க்ல ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஃபீடரும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நம்ம வெக்கேஷனுக்கு எங்கன்னா வெளியே போயிருந்தாலும் இல்லை ஆஃபீஸ் ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருந்தாலும் அதை நம்மளை ஃபீட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காத பட்சத்தில் இந்த ஆட்டோமேட்டிக் ஃபீடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன போல் இந்த டேங்க்ல யூஸ் பண்ண எல்லா ட்ரிஃப்ட்வுட்ஸ், பெபிள்ஸ், சாண்ட், சாயில் எல்லாமே வந்து நம்ம நேச்சர்லேருந்து எடுத்தது தான். எதுவும் நம்ம காசு கொடுத்து வாங்கலை. கைஸ், இந்த டேங்க்ல மேக்ஸிமம் CO2 வெரைட்டிஸ் பிளான்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் CO2 வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் கிராஸ், அமேசான் ஸ்வாட்ஸ், ரோட்டேலா ரெட் கலரு, கிரீன் கலர் அண்ட் ரெட் டைகர் லோட்டஸ், ரெட் லில்லி, போத்தோஸ் அதாவது மணி பிளான்ட்டு, அப்புறம் நம்ம கார்டனிங் பிளான்ட்ஸ் அதுவும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிளான்ஸ்லாம் செட் பண்ணி ஃபர்ஸ்ட் 1 monthக்கு இந்த CO2 இன்ஜெக்டர் சிஸ்டம் வச்சுலாம் நம்ம வந்து கேஸ் சப்ளை பண்ணவே இல்லை. நாங்கள் ஓனாக நம்ம DIY மெத்தடில் CO2 வந்து செஞ்சுருந்தோம். அதுதான் நாங்கள் வந்து 1 monthக்கு சப்ளை பண்ணியிருந்தோம். அது நல்ல எஃபெக்டிவாகவே இருந்துச்சு. அது எப்படி பண்ணணும்னு சொல்லி நம்ம வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் நம்ம சேனலில். நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த மெத்தட் படி நீங்கள் CO2 சிஸ்டம் வீட்டில் மேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 1 monthக்கு வரும். நீங்கள் CO2 இன்ஜெக்டர் சிஸ்டம் வாங்கினீங்கன்னா மினிமம் 8,000 இருந்து 15-20,000 வரைக்கும் போகும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த கேஜி. ஸோ அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த DIY CO2 சிஸ்டம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 monthக்கு அப்புறமா தான் இந்த CO2 இன்ஜெக்டர் சிஸ்டம் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். இப்போது பண்ணி 1 month ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் CO2 இன்ஜெக்டர் சிஸ்டம் வாங்கியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் வரும், இன்னொரு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சொலனாய்ட் வேல்வ் இருக்கும், ரெகுலேட்டர் இருக்கும், பபிள் கவுண்டர் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரெஷர் கேஜ் 2 கேஜ் இருக்கும். ஒரு கேஜ் பார்த்தீங்கன்னா உள்ள சிலிண்டரோட லெவல் ப்ரெஷர் காட்டும். இன்னொரு கேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிலிண்டர் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு டேங்க்குள்ளே போகுதுன்னு சொல்லிட்டு அதை காட்டுறதுக்கான 2 ப்ரெஷர் கேஜ் இருக்கும். அந்த மாதிரி டைப்பில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். நீங்கள் வந்து தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணாமல் இது எல்லாமே சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எப்போவுமே வாங்கும் போது சேர்த்து ஃபுல் செட்டாக வாங்கிடுங்க, அதுதான் பெஸ்ட். அதே போல் நாங்கள் டெஃப்யூசர் வந்து வெறும் 200 rupeesக்கு தான் வாங்கியிருந்தோம். இந்த செட்டு வாங்கும் போது கொடுத்த டெஃப்யூசரை விட அந்த 200 rupees டெஃப்யூசர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ அதையே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இது நாங்கள் ஆல்ரெடி DIY CO2 சிஸ்டமில் யூஸ் பண்ணியிருந்தோம். அப்பவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இப்போ அதை விட பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது. சின்ஸ் ப்ரெஷர் வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த மாடல் CO2 சிஸ்டம் வாங்கினா எஃபெக்டிவாக இருக்கும், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி ரீஃபில் பண்ணணும் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். டேங்க் செட் பண்ணி 2 months ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த டேங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹெல்த்தியாக தான் இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. எந்த ஒரு ஸ்டடட் க்ரோத்தும் கிடையாது. உங்களுக்கு பிளான்ட்ஸ் கருகலை, ப்ரௌனிஷ் ஆகலை, ஆல்கே இஷ்யூஸ் எதுவுமே வரல. ரொம்பவே ஹெல்த்தியான டேங்காக தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். கைஸ், என்னென்ன பிளான்ட்ஸ்லாம் இந்த டேங்க்ல யூஸ் பண்ணிக்கிறேன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அப்புறமா செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இந்த பிளான்ட்ஸ் ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் தான். ரொம்ப காஸ்ட்லியான பிளான்ட்லாம் கிடையாது. அனுபியஸ் வெரைட்டிஸ் மட்டும்தான் 350 ரூபாய் 400 ரூபாய்க்கு வந்தது. மிச்சம் எல்லா பிளான்ட்ஸுமே ரொம்ப சீப்பான பிளான்ட்ஸ் தான். இந்த அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்க்கு என்ன சாயில் யூஸ் பண்ண எஃபெக்டிவாக இருக்கும், எந்த சாயிலுக்கு என்ன பிளான்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ செப்பரேட்டாக நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் ஃப்யூச்சரில். அப்புறம் இந்த டேங்க்ல ஃபிஷ்ஷஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூ ரேம்ப் இருக்குது, கோல்டன் ரேம்ப் இருக்குது, கோரிடோராஸ் அண்ட் ஷ்ரிம்ப் இதெல்லாமே நாங்கள் மிக்சடாக விட்டுருக்கோம். எல்லா ஃபிஷ்ஷஸுமே ஹெல்த்தியாக கலர்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். CO2 பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லைட் நல்ல குவாலிட்டியான லைட்டாக இருக்கணும். உங்களுக்கு நல்ல ஸ்பெக்ட்ரம் லைட்டாக இருந்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். உங்களோட டேங்க் நல்லா ஹெல்த்தியாக ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது தொடர்பாக வேறு எதனா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.